வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேர் அருளால் மிகச்சிறப்பான ஹதீஸ் பாடம் நடத்துகிற இந்த நிகழ்வு இன்றைக்கு நிறைவு காணும் நாளாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கே நன்றி சொல்ல வேண்டும். என்று துவங்கினோமோ அன்று முதல் தினமும் வருகிற வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தான். அல்லாஹ் அதற்கு நன்றியோடு ஆக்கி வைப்பானாக. ஒரு மஜ்லிஸ் என்கிறது கடைசி வரையிலும் இருக்கிறதுல பரக்கத் என்பதை போல துவக்கம் முதல் நிறைவு வரையிலும் வருகிற வாய்ப்பு என்பதும் அவன் தேடி கொடுத்த வாய்ப்பு. நாம் நினைத்து எதையுமே செய்துவிட முடிகிறதில்லை. அது நம்முடன் அல்லாஹ்வும் இணைய வேண்டும். அல்லாஹ்வின் விருப்பமில்லாது நீங்கள் எதை விரும்ப முடியும் என்று கேட்கிறான். அவன் விருப்பம் இல்லாமல் நீங்கள் என்ன விரும்பிவிட முடியும்? அவன் நாடாமல் நீங்கள் எதை சாதிக்க முடியும் என்று கேட்டான். அல்லாஹ் நம்மை அவன் நாட்டத்தின் கீழ் வாழ தௌஃபீக் செய்வானாக. சங்கை மிக்கவர்களே, நிறைவான இந்த நாள் மனித வாழ்க்கையிலே அல்லாஹ் சில பேர்களுக்கு உயர்வை கொடுப்பதற்கு சில காரணங்களை வைத்தே கொடுக்கிறான். உயர்வு என்பது நமது முயற்சி என்பதை தாண்டி அல்லாஹ் சில காரணங்களை வைத்தான். அந்த காரணங்களை வைத்து அவர்களை உயர்த்தியார். அவருக்கு தெரியாது நம்ம இவ்வளவு பெரிய இடத்துக்கு எப்படி வந்தோம். அல்லாஹ்வின் ஏற்பாடு. யார் யாரை எப்படி வைக்க வேண்டுமோ அதற்கான வழிகளையும் சேர்த்து அல்லாஹ் உண்டாக்கி விடுகிறான். ஹதீஸ்ல வருகிற ஒரு அழகான செய்தி, இன்னமா துர்ஸகூன பிதுஅஃபாயிக்கும், உங்களுக்கு ரிசுக்கும் பரக்கத்தும் வழங்கப்படுகிறது அல்லவா, உங்கள் முயற்சி என்று நினைத்தீர்களா? பெருமானார் கேட்கிறாங்க. முயற்சிக்கு பின்னால் உங்களுக்கு மறைந்திருப்பது தெரியவில்லையா? உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சில பலகீனமானவர்களை வைத்து அல்லாஹ் உங்க கையில ரிசுக்க கொடுத்தான். உங்க உம்மா இருப்பாங்க, அவங்க உழைக்கலாம் மாட்டாங்க, சும்மா இருப்பாங்க. அவங்க தான் நீங்கள் இரணம் பெறுவதற்கு உதவியாக அல்லாஹ் ஆக்கினான். உங்க தகப்பனார் இருப்பாங்க, அவங்களால ஓட்ட ஆட்டம்லாம் போட முடியாது. அவர்களை வைத்தே உங்கள் கையில் ரிசுக்கின் பரக்கத்தை அல்லாஹ் திறந்து வைத்தான். சில குடும்பத்தில் மனைவி இருப்பாங்க, அந்த அம்மா வாயில்லா பூச்சின்னு சொல்ற மாதிரி அப்பாவியா இருப்பாங்க. ஆனா இவர் செழிப்பான வாழ்க்கையை பெறுவார். அவர் நினைத்து கொள்வார் நம்முடைய ஆற்றல் திறமை இல்லை இல்லை, அப்படி ஒரு மனைவி கிடைத்ததால் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தேன் என்கிறான். உன் பலகீனமான மனைவியே உன் செழிப்பான வாழ்க்கைக்கு காரணம். சில குடும்பத்தில் குறைபாடு உள்ள பிள்ளைங்க பிறந்துருவாங்க, ரொம்ப சங்கடப்படுவோம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அந்த குறைபாடு உள்ள பிள்ளை உனக்கு கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாகும். குறைபாடு உள்ள பிள்ளையை தாண்டு கேட்கறது இல்லை, கிடைத்தது கொடுத்தான் அல்லாஹ், பொருத்தி கொண்டாயினி, இனி உனக்கு அதை கொண்டே அல்லாஹ் ரிசுக்கில் பரக்கத் செய்கிறான். அவன் பரக்கத்து செய்வதற்கு வாய்ப்பை அல்லாஹ் தேடுவான். அல்லாஹ் சில இடங்கள்ல இறங்கி நின்று வேலை பார்ப்பான். அவனுடைய ஜப்பாரியத்து ஒன்று இருக்கிறது, அவனுடைய ஆளுமை ஒன்று இருக்கிறது. அதை எல்லா இடத்திலையும் காட்டுறது இல்லை. சாதாரணமாக அல்லாஹ் நம்மோடு நம்முடைய சூழலுக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துகிறான். அதனால வீட்டில் இருக்கிறவங்களை அலட்சியமாக பார்த்து விடாதீர்கள். முதுமையானவர்களை குறைகண் கொண்டு பார்த்து விடாதீர்கள்.
முதுமையானவர்களை கவனிப்பதில் கவனத்தை சுருக்கி விடாதீர்கள். அந்த நியாமத்து எப்போது விளங்கும்? அவர்கள் இல்லை என்ற ஒரு காலம் அப்ப நமக்கு விளங்கும். இவங்க இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு நிறைவு இருந்ததே, அதை இப்ப காணவில்லையே என்று விளங்கும். அவர்கள் இருக்கும் போது இருந்த நிறைவை அவங்களுக்கு பின்னால சில நேரங்களில் காணாமலும் போகி விடுகிறது. அதனால பாப்பா உழைக்கல, பாப்பா வேலை பார்க்கல, சும்மா இருக்கிறாங்க, சும்மா வச்சு சோறு போடுறதா? இல்லை, அவர்களை வைத்து அல்லாஹ் உனக்கு சோறு போடுறான், அவங்கள வச்சு உனக்கு போடுகிறான். சர்க்கார் சொல்றாங்க. சில பேர்கள் பாவத்துல மூழ்கி மாட்டிக்கிடுவாங்க. மறுமைக்கும் தேவை இருக்குது. சொர்க்க வாசலில் ஒரே சத்தம். அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியுமா இல்லையா? கேட்டான், என்ன சப்தம்? சொர்க்க வாசலில் மலக்குகள் சொல்வார்களாம், அத்ஃபால் யுலஜூன், சிறு குழந்தைகள் நின்று சத்தம் இடுகிறார்கள். குழந்தைகள் நின்று சத்தம் இடுகிறார்கள். என்னத்துக்கு சத்தம் போடுறாங்க? அந்த பிள்ளையில பூரா கேள்விதான் கிடையாது, உள்ள அனுப்புங்கன்றான் அல்லாஹ். சொர்க்க வாசலை திறந்து உள்ள அனுப்புங்க. மலக்குகள் வருவாங்க, ஏங்க சத்தம் போடுறீங்க, உள்ள போங்க. லா நத்ஹுலு இல்லா மா அபாயினா உம்மஹாத்தினா, நாங்கள் போக மாட்டோம். இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எங்கள் பெற்றோர்களை நாங்கள் சரியாக பார்க்கவில்லை, அவர்களோடு வாழவில்லை, அவர்களோடு நெருக்கம் கிடைக்கவில்லை. குழந்தையாக மௌத்தா போனோம். எத்தனையோ கண்ணீரோடு எங்கள் பெற்றோர்கள் இருந்தார்கள். இந்த உலகத்தில் அவங்க கூட தான் சொர்க்கம் போவோம். அவன் எத்தனை பெரிய கருணை உள்ளவன் அல்லாஹ். நம்ம குழந்தை மௌத்தா போனா அந்த இழப்பை தாங்க முடியாது. அந்த புள்ள மேல ஒரு பெரிய அன்புக்கு 10 வருஷம்னா ஒன்னும் அந்த புள்ள வாழல. பிறந்த உடனே மௌத்தா போனாலே தாயால் தாங்க முடியாது, தந்தையால் ஏற்க முடிவதில்லை. அது ஒரு வயசு பழகி பார்த்து கையை தூக்கி காலை தூக்கி அத்தான்னு சொல்லி அம்மான்னு சொல்லி அது நம்மோடு நெருங்கி பழகின பின்னால போய்விட்டால் அது ஒரு பெரிய ஏக்கம். அதில் எத்தனை சங்கடங்களை மனிதன் சந்திப்பான் என்று தெரியும். அதற்கு கூலி அல்லாஹ் துன்யாவில் நான் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, அதுக்கு கூலி சொர்க்கம் தான் என்கிறான். எத்தனை அன்புள்ளவன் அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய மலக்குகள் அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அந்த பிள்ளைங்கள் எல்லாம் தங்க அத்தா அம்மாவோட தான் போவேங்கிறாங்க, அவங்க மஹ்ஷர்ல நிற்கிறாங்கங்கிறான் அல்லாஹ். மஹ்ஷர் மைதானம் கேள்வி கணக்கு உண்டு, அவங்க செய்த அமல்களுக்கான கேள்வி உண்டு, அனைத்தும் பதிவு செய்யப்பட்டது என்கிறான் அல்லாஹ். லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸா, மனிதன் செய்த சிறியதோ பெரியதோ எல்லாமே கணக்கிடப்பட்டதுங்கிறான். நமக்கே தெரியாது, நம்ம ஜாலியா 2 வார்த்தை பேசுவோம், எழுதி வச்சுட்டேங்கிறான் அல்லாஹ். விளையாட்டா ஒரு வேலை செய்திருவோம், எழுதிட்டோங்கிறான். குர்ஆனுடைய வார்த்தை சூரத்து கஹஃப்ல சொல்றான் அல்லாஹ். சூரத்து கஹஃப் ஓதுனாலே கியாமத்தினுடைய பாதுகாப்புங்கிறாங்க, தஜ்ஜாலின் பாதுகாப்புங்கிறாங்க, பரக்கத்தின் வாசல் திறக்கும்ங்கிறாங்க. சூரத்து கஹஃபை ஓதுகிற போது அதிலே அல்லாஹ் சொன்னான், லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரா இல்லா அஹ்ஸா, சிறியதோ பெரியதோ நீ ஒரு தவறு செய்து விட்டாயா அல்லது பேசினாயா எல்லாமே ரெக்கார்டு, எல்லாமே பதிவு. அதெல்லாம் ஒரு காலத்தில் யோசித்தோம், இன்னைக்கு எல்லாம் கேமரா பதிவு செய்திருது. பள்ளிவாசலில் கூட எச்சரிக்கையாக நடக்க வேண்டியிருக்கு. நிறைய பள்ளியில் உள்பள்ளியில் கேமரா இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. அங்கே வாக்க ஒரு ஆளை பார்த்து சிரிச்சா கூட சொல்லி பார்த்துக்கிறோம், அதற்கு யாரையும் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கேன். அதனால தான் இங்கே கேமராலாம் வைக்கல. நான் சொல்கிற செய்தி மிக முக்கியம். கண்காணிப்பு என்பது 24 hour அல்லாஹ்வுக்கு நமக்கு இருக்குது. அல்லாஹ் நம்மை கண்காணிக்கிறான். அல்லாஹ் சொல்றான், மஹ்ஷர்ல நிற்கிறாங்கம்மா, அவங்களுக்கெல்லாம் கேள்வி கணக்கு முடிச்சுட்டு வருவாங்க, அந்த பிள்ளைகளை அமைதிப்படுத்த சொல்லுங்க. அந்த பிள்ளைங்க இல்லை நாங்கள் அமைதி ஆக மாட்டோம், நீங்கள் சொர்க்கம் வந்துருங்க, அவங்க பின்னால் வருவாங்க. அல்லாஹ் கடைசியாக சொல்வான், ஹதீஸில் வருது, அந்த பிள்ளைகளை மஹ்ஷருக்கு அனுப்புங்க, அவங்க அத்தா அம்மா யாருன்னு பார்த்து கூட்ட வர சொல்லுங்க. இந்த பிள்ளையெல்லாம் மஹ்ஷர் மைதானத்துக்கு ஓடி வருவாங்க. அப்படியே எல்லாரும் பார்ப்பாங்களா அந்த பிள்ளைகளை. ஏன்? வில்தானு முஹல்லதுன்கிறான் அல்லாஹ். அந்த பிள்ளைகளை பார்த்தா பார்ப்பதற்கு 1000 கண்கள் தேவை. நம்ம பிள்ளைதான் அங்கே அப்படி ஆக்குவான் அல்லாஹ், முத்துக்கள் போல் இருப்பார்கள்ங்கிறான் அல்லாஹ். அந்த பிள்ளைங்க முத்து மாதிரி பளபளப்பாக. யார் இந்த குழந்தைங்கன்னு அந்த மஹ்ஷர் கஷ்டத்தை மறந்து எல்லாரும் கேட்பாங்க. அந்த பிள்ளைங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க, தாய் தோப்ப முகம் பார்த்ததில்லை, இங்கே கரெக்டாக அடையாளம் முடிச்சு தூக்கிட்டு வருவாங்க.
அவரை பிடிச்சிக்கிடுவாங்க. நாங்கள் தான் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், அவங்களுக்கு கொஞ்சம் வழி விட்டுருங்க. இந்த மஜ்லிஸின் நலனுக்காக உயர்வுக்காக இன்ஷா அல்லாஹ் நிர்வாகம் இந்த ஏற்பாடு பண்ணுது. தாராளமாக எல்லாரும் செய்துக்கங்க, உங்களுடைய திருப்திக்கு ஏற்ப அதில் செய்யுங்க. கொஞ்சம் வழியும் விடுங்க, அப்படி அவங்களுக்கு மட்டும் போகிறதுக்கு. அலே கொஞ்சம் அவங்க வரும்போது வழி விட்டுருங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. நிற்கிறாங்க நிறைய பேர், கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ நேரம் நிற்பாங்க? துவா முடிகிற வரைக்குமா? கொஞ்சம் அப்படி உள்ளே வந்துருங்க, கொஞ்சம் நெருங்கி இருக்கலாமே. நிற்கிறாங்கல்ல சகோதரர்கள், அந்த பக்கம் வாங்கல, ரைட் சைடில் வாங்க, அந்த ஓரமாக வந்து பாருங்க. நிற்கிறவங்க கொஞ்சம் அப்படி ஒதுங்கி வாங்க. இல்லை உள்ளே அனுப்புறது இல்லை, ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆனால் ஏத்திக்காப்பு உள்ள அனுப்பிவிடுவோம். கரெக்டாக போய் அடையாளம் பிடிப்பாங்களாம். யார? அவங்க பெற்றோர்களை. அப்படியே அந்த பெற்றோர்கள் எப்படி இருக்கும்? ஆதரவு இல்லாத இடம், உதவி செய்ய முடியாத இடம். நல்லா யோசிச்சு பாருங்க. உலகத்துல மனிதனுக்கு உதவி செய்ய முடியும், மறுமையில யாரும் யாருக்கு உதவி செய்ய முடியாது. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇன். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன வார்த்தை. யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி, தன் சகோதரனை பார்த்து சகோதரன் ஓடுவான். வ அபீஹி வ உம்மிஹி, அத்தா நிப்பார், அத்தாவை கண்டு ஓடுவான், தாயை கண்டு ஓடுவான். ஏங்க ஓடுறான்? எங்க உம்மாவுக்கு நான் சில துரோகம் செய்திருக்கேன், என் அமலை வாங்கிடக்கூடாது, எங்க அத்தா என் அமலை கேட்டக்கூடாது. அவரவர் தன் அமலை தக்க வைத்து சொர்க்கம் போக வேண்டும். அடுத்தவரை கண்டு ஓடும் இடம் என்கிறான் அல்லாஹ் குர்ஆனில். அந்த இடத்தில் இங்க 3 மாசத்துல மௌத்தா போன புள்ள, 1 மாசத்துல மௌத்தா போன புள்ள, கருவுலையே மௌத்தா போன புள்ள, மௌத்தா போய் பிறந்த புள்ள, இந்த குழந்தைகள் எல்லாம் அங்கே முத்துக்கள் போல் சுத்தி சுத்தி வந்து பெற்றோர்களை அடையாளம் கண்டு அப்படியே கூட்டு வருவாங்க. அல்லாஹ் சொல்வான், கேள்வி கணக்கெல்லாம் வேண்டாம், அந்த பிள்ளைங்களோட அந்த தாய் தோப்பனை உள்ள அனுப்பிடுங்கம்மா. சில பேறுகளின் உயர்வை சில பேறுகளை கொண்டு அல்லாஹ் தீர்மானிக்கிறான். துன்யாவில் மாத்திரமல்ல, அருள் நிறைந்த மறுமையிலும். அதனால பிள்ளைங்க மோத்தா போயிட்டு எங்க அம்மா பாப்பாக்கு அடிக்கடி நான் சொல்வேன், கவலையே படாதீங்க, நீங்க சொர்க்கவாசி தான். ஏன்னா அவங்க 12 பிள்ளை பெற்றாங்க, நாங்கள் 5 பேர் தான் இருக்கிறோம். 5 பேர் இருக்கிறோம். 1 வயசுல குழந்தை மௌத்தா இருக்கு, 2 வயசுல மௌத்து, 3 வயசுல மௌத்து. அப்பமெல்லாம் மருத்துவ வளர்ச்சியெல்லாம் இல்லை. ஏதாவது பிள்ளைங்க என்னத்தையாவது சாப்பிட்ருங்க, அதில் கவனிக்க முடியாது. அப்படி 7 பிள்ளைங்க மௌத்தானாங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, 7 பிள்ளைங்க, பெண் குழந்தைகள்லாம் நிறைய மௌத்து. இப்போ நாங்கள் 5 பேர் இருக்கிறோம், அண்ணன் தம்பி 5 ஆம்பளைங்க தான். அந்த பெண் குழந்தைகள் எல்லாமே. நான் சொல்வேன், நீங்கள் அமல் செய்தது ஒன்று இருக்குது, அதையெல்லாம் தாண்டி அந்த பிள்ளைங்க உங்களை விடமாட்டாங்க, நேராக தூக்கி சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடுவாங்க. அவன் அன்புள்ளவன், அருளாளன், கருணை உள்ளவன். அவன் கருணை பார்வை லேசா உங்க மேல பட்டுச்சு வைங்களேன், இந்த உலகத்துல நீங்க உயர்ற உயர்வை எவராலும் தடுக்க முடியாது. ஒரு பார்வை அல்லாஹ் பார்த்துட்டா வைங்க, உங்க இமேஜே வேறு, உங்க தரமே வேறு, வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் உயர்நிலை. அல்லாஹ்வுடைய ஒரு பார்வை வேணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. இது ஒரு மகத்தான உலகம், இழந்து விடாதீர்கள் என்கிறேன். எந்த இழப்பின் மீதும் அல்லாஹ்வின் மீது வருத்தப்பட்டு விடாதீர்கள் என்கிறேன். அவன் எதை செய்தாலும் அதற்கு பின்னால் உங்கள் நலனும் உங்கள் உயர்வுமே காரணம். நோயை கொடுத்தாலும் உங்கள் நலனும் உங்கள் உயர்வும், இழுக்கை கொடுத்தாலும் உங்கள் நலனும் உங்கள் உயர்வும், திடீரென்று மேல போன உங்களை கீழே போட்டாலும் உங்கள் நலனும் உங்கள் உயர்வும், வளர்ந்த நீங்கள் பொருளாதாரத்தில் தாழ்ந்தாலும் உங்கள் நலனும் உங்கள் உயர்வும். கண்ணுக்கு தெரியாது, ஏத்துக்கொண்டு பாருங்கள், அல்லாஹ் நாளை தூக்கி நிறுத்துவான். அவனுடைய பேர் அன்பு. அது என்ன கீழே போடுறதுல அவனுக்கு என்ன நோக்கம்? என்னை வீழ்த்துறதுல அவனுக்கு என்ன ஆசை? சோதனை அவனுடைய சொந்தம். ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும், வாழ்வையும் மரணத்தையும் உங்களை சோதிக்கவே செய்தேன் என்கிறான் அல்லாஹ். என் ஹயாத்தும் சோதனை, என் மரணமும் சோதனை. ஆக பரிசுத்தமானவன் அல்லாஹ். சில காரணங்களை கொண்டு சில காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறான். அவனுக்கு காரணம்லாம் வேண்டியதில்லை, எதையும் அவன் நினைச்ச மாதிரி நடத்த முடியும். குர்ஆன்ல ஒத்த வரியில சொன்னான், ஃபஅலுல் லிமா யுரீத், அவன் எதை நாடினாலும் செய்து முடிப்பான் என்கிறான். அவன் நாடியதை செய்து முடிக்கும் வல்ல மிகப்பெரிய வலிமை மிக்கவன்.
அதுக்கு எதுக்கு காரணம் வேணும்? நமக்காக வேண்டி. பெருமானார் சொல்லுவாங்க, ரொம்ப அருமையான ஒரு ஹதீஸ். வீட்டுல பெண் குழந்தை பிறக்குது, பெண் குழந்தை பிறக்குது, வாசல்லாஹு இலைஹி மலக்கன், அல்லாஹ் ஒரு மலக்க அனுப்புவான். யஸுஃபு அலைஹி பரக்கத்தன் ஸஃபா, மலக்கு வருவாராம். வீட்டுல பொம்பளை புள்ள பிறக்குது, பிறந்த அன்னைக்கு அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புவான். அந்த மலக்கு வீட்டுக்கு வருகிறார், வந்து அந்த பிள்ளையின் மீது பரக்கத்தை கொட்டோ கொட்டோ என்று கொட்டுகிறார். யஸுஃபு அலைஹி பரக்கத்தன் ஸஃபா, அல்லாஹ் சொல்வான், பரக்கத்தை கொட்டுங்கள் அந்த பெண் பிள்ளைக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பெண் குழந்தை பிறந்துட்டுனா நிறைய பேருக்கு பிடிக்கல. நிறைய பேருக்கு பிடிக்கலங்கிறத விட மாமியாருக்கு பிடிக்கல. அந்த அம்மா பொண்ணுங்கிறது கூட மறந்துட்டு, மாமியாருக்கு பிடிக்கல. மகனை கூப்பிட்டு சத்தம் போடுது, உன் பொஞ்சார் என்ன பொம்பளை புள்ள பெற்றுட்டாலே, ரெண்டு தடவையும் பெண் பெற்றுட்டு இருக்கா, அவன் நம்ம சொந்த மாட்டா கொண்டு வரோம், இதில் கடையில் வாங்கிட்டு வந்தோம்மா. தாய்மார்களுக்கு சொல்லுகிறேன், அல்லாவின் பேரருளை விட்டு வெளியில போயிடாதீர்கள். உங்கள் மீது அவன் அன்பு வைத்த காரணத்திற்காகவே பெண் குழந்தையை லேசா நினைத்து விடாதீர்கள். உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற பவரை பொம்பளை பிள்ளை கையில கொடுக்கிறான் அல்லாஹ். யஸுஃபு அலைஹி பரக்கத்தன் ஸஃபா, பரக்கத்தை கொட்டுங்கள் என்கிறான் அல்லாஹ் மலக்கை கூப்பிட்டு. யார்? பெண்மகள் பிறந்த போது. அதோட ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறான். அந்த வார்த்தையை கேட்டீங்க வைங்களேன், எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஆனந்தமாயிடும். அல்லாஹ்வுடைய மலக்கிட்ட அல்லாஹ் சொல்லி அனுப்புறான், ஒல் கையும் அலைஹா முஆனுன் இலா யௌமில் கியாமா. அந்த பெண்ணை பராமரிப்பதற்கும் அந்த பெண்ணை வளர்ப்பதற்கும் அந்த குழந்தையை பின்னால் யார் பொறுப்பெடுக்கிறார்களோ, கண்கலங்காமல் காக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் கியாமத் வரைக்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உதவி செய்யப்படும். மாப்பிள்ளைமார்களே, உங்கள் மனைவியர்களுக்கு நீங்கள் கண்ணியத்தையும் கண்ணீர் கலங்காத வாழ்க்கையும் கொடுப்பீர்களேயானால் முஆன் இலா யௌமில் கியாமா, கியாமத் வரைக்கும் உங்களுக்கு அல்லாஹ்வே உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன வார்த்தை சத்தியம். நம்ம பிறந்த பெண்ணா இருக்கட்டும், நம்ம கையை பிடிச்ச பெண்ணா இருக்கட்டும், நம்மை பெற்ற தாயாக இருக்கட்டும், என் உடன் பிறந்த சகோதரியா இருக்கட்டும், ஒரு பெண்ணை பராமரித்து அவளை தூக்கி நிறுத்துகிற ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது அல்லாஹ்வின் வேலை. முஆன் என்றார்கள் நபிகள் நாயகம். எதுவரையிலும்? கியாமத் வரையிலும். யாரு இப்போ உங்க பெண் மக்களை கஷ்டப்படுத்துவாங்க? மனைவியை கை நீட்டுறவங்க எல்லாம் எப்படி சிறந்தவங்களா இருக்க முடியும்? மனைவி அடித்தவர்கள், ஒதுக்கியவர்கள், பேசாமல் இருந்தவர்கள், வீட்டை விட்டு வெளியில அனுப்புனவங்க, 2 வருஷமா உறவு இல்லாம இருக்கிறவங்க யோசிக்க வேண்டாமா என்று கேட்கிறேன். உங்கள் வாழ்க்கையின் பரக்கத்தல்லவா அந்த பெண். அந்த பெண்ணுக்கு நீங்கள் உதவி செய்தால் உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்ற வாக்குறுதி அவள் பிறக்கும் போதே எழுதப்பட்டதல்லவா? அறியாமல் நடந்திருக்கலாம், இனி நடக்கக்கூடாது என்று ஆசைப்படுகிறோம். அறியாமல் நடந்திருக்கலாம், இனி நடக்கக்கூடாது. அதனால பெண்கள் விஷயத்தில் அத ரசூலுல்லாஹ் சக்கராத்துல சொன்ன வார்த்தை ஆழமான பொருளை வச்சு சொன்னாங்க. மெம்பர்ல தூக்கி உட்கார வைக்கிது, பெருமானார் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தோன்னு சொன்னாங்க, இத்தகுல்லா ஃபின்னிசா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அது எல்லாத்தையும் உள்ளடக்கிய வார்த்தை. ஒரு பெண் அவளை பாதுகாக்கிற போதெல்லாம் நீங்க உயர்கிறீர்கள், உதவி செய்யப்படுகிறீர்கள். அந்த பெண்ணை பாதுகாக்கிற போதெல்லாம் அல்லாஹ்வினுடைய சந்தோஷம் கிடைக்கிறது. அவ விஷயத்துல நீங்க தப்பு தவறா நடந்து விட்டீர்களே ஆனால் அல்லாஹ்வின் வருத்தமும் கோபமும் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பெரிய எதிர்காலத்தையே மாற்றிவிடும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நம்ம பேர்ல இறக்கப்பட்டு சொன்ன வார்த்தை, அது பெண்களுக்கு உபகாரத்துக்கு சொன்ன வார்த்தையை விட நம்ம பேர்ல இறக்கப்பட்டாங்க. நீங்க ஏதாவது பெண்கள் விஷயத்துல தப்பு தவறா நடந்து அல்லாஹ்ட்ட மாட்டிக்கிடாதீங்கன்னாங்க. தாய்மார்கள் விஷயத்தில் கவனம் காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள், உதவி செய்யுங்கள், நீங்கள் உதவி செய்யப்படுவீர்கள் என்றார்கள் பெருமானார். அப்போ ஒரு புள்ள பிறக்கிற போதே பரக்கத்தை கொட்டப்பட்டதுங்கிறாங்க. எப்படி பெண் மக்கள் இருந்தால் அந்த குடும்பம் கஷ்டமாகும்? நீங்க நல்லா பாருங்க, ஒண்ணுமே இருக்காது, 4 பொம்பளை பிள்ளைகளோடு வாழ்றார், 4 பேரையும் எப்படியோ கட்டி முடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறார். அதெல்லாம் ஒன்றும் கைவிடுறது இல்லை. 1-2 நெருக்கடி இருக்குமே தவிர பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய உதவி இருந்துகிட்டே இருக்குது. பரக்கத்துன்னா அதுக்கு பொருள் நமக்கு விளங்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வெளியூருக்கு போறீங்களா,
பயணம் சொல்லிட்டு தான் போகணுன்னாங்க. எங்கே போனாலும் பயணம் சொல்லிட்டு போங்க. யார்கிட்ட சொல்லுங்க? உங்கள் நண்பர்கள் சாலிகங்கள்கிட்ட பயணம் சொல்லுங்க, குடும்பத்தில் பயணம் சொல்லுங்கன்னாங்க. பயணம் சொல்கிறது நிறைய பேர் சொல்கிறதே இல்லை. ஹஜ்ஜிக்கு போகும்போது கூட சில பேர் சொல்லாமல் போகிறாங்க. என்ன நான் சொல்லிட்டு போகணுன்னு என்ன இருக்குது? அது நீ ரொம்ப அறிவாளியாக நினச்சி ஒன்றை பேசிகிட்டு இருக்க. அல்லாஹுடைய ரசூல் அறிவாளிகளுக்கெல்லாம் அறிவாளி. உங்களில் ஒருவர் பயணமாகிற போது பயணம் சொல்லிவிட்டு போகட்டும். ஏன் தெரியுமா? நீங்கள் பயணம் சொன்ன மக்கள் அவர்கள் கேட்கிற துஆவில் உங்கள் வாழ்க்கையில் பரக்கத் இருக்குது. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க பரக்கத், பயணத்தின் பரக்கத் அந்த துஆவுல கிடைச்சிக்கிடுங்கிறாங்க. ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். நீ பயணம் சொல்லிட்டு போவ, அவர் சொல்வார் அல்லாஹ் உன்னை பாதுகாக்கட்டும், அங்க ஏதாச்சும் விபத்து நடக்கிற மாதிரி இருக்கும், நீ பாதுகாக்கப்பட்டுடுவ. எப்படிங்க அவருக்கு பாதுகாப்பு? எல்லாருக்குமே கஷ்டமாயிட்டு இவருக்கு மட்டும் பாதுகாப்பு? இவர் பயணம் சொல்லும் போது அந்த மனுஷன் துவா செய்துட்டாரு, யாரை வைத்து யாரை உயர்த்துகிறான்? உன்னுடைய பிரயாணத்தின் பாதுகாப்பு. நீ பயணம் சொன்ன போது அந்த 4 சாலியங்கள் கையேந்துவதில் உனக்கு பாதுகாப்பு கிடைச்சிக்கணும். பயணம் சொல்லாம எந்த பயணமும் இருக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன பயணமோ பெரிய பயணமோ, நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் சின்ன பயணமாக இருந்தாலும் சொல்லிட்டு போகிறது. சில பேர்கள்ட்ட மட்டும், சில பேர்கிட்ட சொல்லாமல் போனால் தான் நல்லது. சில பேர்கிட்ட சொல்லக்கூடாது. சொன்னா நேத்தான போனியா, இன்னைக்குமா போறியா, ஆக இவன் போடாமல் ஆக்கிடுவான் போல தெரியுது. சில பேர்கிட்ட சொல்லிட்டு போகணும். சில பேர்கிட்ட துவாவுக்காக சொல்றாங்க. மனைவிட்ட சொல்லுங்கள் உங்கள் பயணத்தை. அந்த அம்மா துவா செய்யும், என் கணவர் சலாமத்தா திரும்ப வேண்டும் என்று. பிள்ளைகளிடத்தில் சொல்லுங்கள், என் தாப்பனார் சலாமத்தா வரணும் துவா செய்வாங்க. நான் அடிக்கடி சொன்னேன், நான் எங்க உம்மா வாப்பா இருக்கிற போது எந்த பயணமும் வாப்பா வாசல்ல நிற்பாங்க, உம்மா வந்து தலையை தொட்டு துவா செய்து வாப்பாட்ட சொல்லுவாங்க துவா செய்து அனுப்பி வைங்கன்னு. எங்க வாப்பா படியை விட்டு கீழே இறங்கி அங்க நின்று வழி அனுப்புவாங்க. இது என் ஹயாத்து பூரா மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அல்ல, நான் ஒரு சென்னைக்கு போறதா இருந்தாலும் அம்மா வாப்பா வாசல் நின்று துவா செய்து அனுப்புனாங்க. எந்த பயணத்திலும் விபரீதங்களை சந்திக்கவே இல்லை. பெற்றோர்களுடைய துவாவில அல்லாவே கிடைப்பான், அல்லாவே கிடைப்பான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பரக்கத், பயணம் சொல்லிவிட்டு சென்றால் உங்கள் பயணத்திற்கு வாழ்க்கைக்கு பரக்கத்து கிடைக்கும். என்ன பரக்கத்து? எந்த வகையான சலசலப்பு முசீபத்தும் ஏற்படாது. அதனால சொல்லிட்டு போறத ஒரு பரக்கத்துங்கிறாங்க பெருமானார். அதுக்கு பின்னால பரக்கத்து கிடைக்குங்கிறாங்க. பரக்கத்துங்கிறது கொஞ்சம் கூட குறைய பணம் கிடைக்கிறது மட்டும் இல்லை. பரக்கத்து சாப்பிடும் போது சொல்றாங்க, புது மின் ஆஃபத்திகின்னாங்க. உங்க தட்டுல சாப்பாடு வச்சாச்சுன்னா விளிம்புல இருந்து எடுத்து சாப்பிடுங்கள். அவர்களைப் போல இந்த உலகத்தில் வழிகாட்டியவர்கள் யார்? எந்த பாகத்திலும் வழிகாட்ட விட்டதில்லை. சாப்பாடு வச்சாங்களா விளிம்பிலிருந்து சாப்பிடுங்க. என்ன யா ரசூலல்லாஹ், தன்சிலுல் பரக்கா பி வஸ்திஹி, உங்கள் உணவு தட்டின் மத்தி பாகத்தில் வானலோகத்தில் இருந்து பரக்கத்து இறங்குது. உணவு தட்டின் மத்தி பாகத்தில் வானலோகத்தின் பரக்கத்து இறங்குகிறது. எங்க வீட்டில் நான் சாப்பிட்ற தட்டில் கூட பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, அங்கிருந்து எடுக்காத இங்கிருந்து சாப்பிடுனாங்க. பெருமானார் சாபிகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க, குல் மா எலி, உன் பக்கத்தில் இருப்பதை எடுத்து சாப்பிடுனாங்க. இங்க ஹதீஸ்ல சொல்றாங்க பரக்கத்து வானலோகத்திலிருந்து மத்தியில இறங்குதுங்கிறாங்க. நம்ம ஊர்ல இந்த கணம் வச்சாச்சுன்னா இந்த மத்தியை கலைக்கவே மாட்டாங்க, பார்த்துருக்கலாம். அப்படியே எடுத்துட்டே இருப்பாங்க, மத்தி அப்படி இருந்துகிட்டே இருக்கும். கடைசியில தான் மத்தியை கலைப்பாங்க. அந்த மத்திய கடைசியிலே அப்படி லேசா போட்டு ஒரு பருப்பை ஊற்றி வச்சுக்கிடுவாங்க. மத்தியில விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதுல பரக்கத்து இறங்குது அப்படிங்கிறது முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கள் அதை தர்பியத்தை கொடுக்கணும். இன்னைக்கு எங்கிருந்து எடுத்து சாப்பிடணுன்றே தெரியறது இல்லை. அவர் பக்கத்தில் விசேஷமான ஐட்டம் இருந்தால் கையை நீட்டி தூக்கிடுறான். களம் வச்சாலுமே அங்கே ஏதாச்சும் கிடந்துச்சுன்னா தூக்கிடுறான். அவர் அங்கங்க பார்த்துட்டு சாம்பார் பருப்புங்கிறாரு, திரும்பி பார்த்தா விஷயமே இல்லை. ஒரு அழகிய சுன்னத் என்ன தெரியுமா? உன் பக்கத்தில் உள்ளதை தவிர அடுத்தவங்க பக்கத்தில் இருப்பதை பார்க்காதே என்றார்கள் பூமான் நபி. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யட்டும். அடுத்தவங்க பக்கத்தில் இருக்கிற சாப்பாடை பார்க்க கூடாது மட்டும் இல்ல, பெருமானாருடைய வீட்டுக்கு வந்த சஹாபாக்கள் அல்லாஹ் சொன்ன வார்த்தை ஒலா முஸ்தானிஸ் நபி ஹதீஸ். சாப்பிட்டு முடிச்சா உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காது. என்ன சாப்பிட்டு முடிச்சா அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுங்க.
சாப்பாடு உட்காரும் போது அங்கே வைக்கப்பட்ட பாத்திரத்துக்குள் என்ன இருக்கிறது என்று பார்க்காதீர்கள். ஆனா 4 பாத்திரம் வைப்பாங்க, ஒன்ன சாப்பாடு இருக்கும், ஒன்ன வெரைட்டிஸ் இருக்கும், பார்க்காதேங்கிற அல்லாஹ். யார்? அகில உலகத்தின் சர்க்கார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மிகச்சிறந்த காலத்தில் அன்னலாரை பார்த்து பார்த்து ரசித்து வாழ்ந்த சஹாபிகளை சொன்னான் அல்லாஹ். சஹாபாக்களுக்கு சொல்ற வாழ்க்கைங்கிறது உங்களுக்கும் எனக்கும் முன்மாதிரி. அவங்க பார்க்கவே மாட்டாங்க. இது எங்க சொல்றான்? குர்ஆன் ஷரீஃப்ல. பெருமானாருடைய வீட்டுக்கு போனா நீங்க எப்படி நடக்கணும்? கைர நாதிரீன இனா, அங்க இருக்கிற பாத்திரத்துக்குள் என்ன இருக்குது என்று பார்க்க கூடாது. அப்போ கண்ணை சுருக்க சொல்றான் அல்லாஹ். அது இன்னைக்கு நாகரீகமாக கருதப்படுது, ஒழுக்கம் குறைவு என்று சொல்லப்படுது. அங்கங்க அப்படி பார்த்துட்டு இருந்தா உணவு கூட பார்க்காதங்கிறான் அல்லாஹ். இது ஒரு பெரிய வாழ்க்கை. நம்ம பிள்ளைங்களுக்கு ரசூலுல்லாவை வைத்தே பாடம் படித்துக் கொடுங்கள். நான் சொல்வேன், ஒரு நல்லாசிரியர் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஒரு நல்ல தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ், ஒரு நல்ல வழிகாட்டி முஹம்மது ரசூலுல்லாஹ். நான் சொல்வேன், என் பிள்ளை அவர்களை பின்பற்றுவார்களே ஆனால் நம்ம பிள்ளைங்க ஒளிமயமாக வாழ்வார்கள், சருகி போகவே மாட்டாங்க. யாரையெல்லாமும் முன்மாதிரியா காட்டக்கூடாது. பக்கத்தில் இப்போ இப்படி எடுத்து சாப்பிடுமா, அதான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துன்னு சொல்லுங்க. மத்தியில இருந்து எடுக்காதமா, அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து. மத்தியில இருந்து கடைசியில் எடுத்துக்கா, அங்கிருந்து கறி இருந்தால் எடுத்துக்கலாம், போய்க்கலாம். அந்த மத்தியை ஃபுல்லா காலி பண்ணிடாத, அதுல பரக்கத் இறங்குது. பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கிற ஒழுக்கமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் அதான் சொன்னாங்க, என் சரித்திரத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். சரித்திரம்னா என்ன? நான் எப்படி வாழுகிறேன் என்று சொல்லுங்கள். உங்களை பார்க்குறீங்க, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறீங்க, கொஞ்சம் அது உங்களுக்கு நீங்கள் கவர்ச்சியானால், பெருமானார் பேசுறாங்க, உங்களுக்கு நீங்கள் கவர்ச்சியானால் நிறைய நேரத்தில் ஏற்படும். நல்லா இருக்குல்ல, நமக்கு உள்ளது தானே, மனிதன் தானே, அழகா இருக்க. நம்ம கண்ணாடியில் பார்ப்போம், நம்ம முகம் நமக்கு நல்லா இருக்கும், பரவாயில்ல ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி தெரியுது. ரசிக்க வேண்டும் என்கிறார்கள். உன்னை நீ ரசித்து விடு. அவர் என்ன அழகா இருக்கிறார், நீ அழகா இருக்கிறாய் என்றார்கள் பெருமானார். உன்னை நீ ரசித்துப்பார், அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவனாக ஆகுவாய். அவரை ரசித்தால் அல்லாஹ் மீது குறைபடுவாய். அவளை எவ்வளவு அழகா படைச்சிருக்க, என்ன எப்படி படைச்ச? அல்லாஹ்வின் மீது குறைபடுவது அழகான வாழ்க்கை. உன்னை ரசித்துப்பார். என் பெருமான் கண்ணாடிக்கு முன்னால் உட்காருவார்கள், நேரம் எடுப்பார்கள், கண்ணாடியை பார்த்து ரசூல் தன்னை ரசிப்பார்கள். கேட்ட துவா, யா அல்லாஹ் என் கோலத்தை எவ்வளவு அழகாக்கிட்ட அல்லாஹ்பாங்க. கமா ஹஸ்ஸந்தா ஹல்கி, எவ்வளவு அழகா இருக்கிறேனா, அல்லாஹ்வுக்கு எவ்வளவு சந்தோஷமாகும். அல்லாஹ்வை பொறுத்த வரையில அவன் என்ன செய்தானோ இல்லையோ, அவனை பற்றி நீ அப்படி படுத்திட்டியே, என்னை இவ்வளவு அழகா வச்சிட்டேன்னு சொன்னா அல்லாஹ் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுவானா. அடியான் அல்லாஹ்வை புகழ்ந்தால் அல்லாஹ் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சிக்கு போறான். என் பெருமான் சொல்றாங்க, கமா ஹஸ்ஸந்த ஹல்கி, எவ்வளவு அழகாக்கினா என் கோலத்தை. உள்ள அனுப்புங்க. எவ்வளவு அழகாக்கினா என் கோலத்தை. அதுல கேட்டது ஒண்ணுதான் கேட்கிறாங்க, அந்த மாதிரி என் குணத்தை அழகாக்குன்னு கேட்டாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. குணம் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது, குணம் அழகாகணும். ஆனா கன்ஃபார்ம் கோலத்தை அழகாக்கிட்டேங்கிறாங்க. நான் நேற்று அன்னை கூட சொன்னேன், கருப்பா உள்ளவரும் பார்த்து அந்த துவா தான் ஓரணும், அந்த துவா தான் ஓதணும். ஏன்? நான் கருப்பாயிட்டேன்னு சொல்ல மாட்டார். அஸ்ஸின், அல்லாஹுவே என் குணத்தை அழகாக்கு, கோலத்தை அழகாக்கிட்டேன்னு அல்லாஹ்ட்ட டிக்ளேர் பண்ணணுமா. கோலத்தை அழகாக்கிட்ட யாரு? கருப்பரும் சொல்லணும், வெள்ளையும் சொல்லணும், பங்கரையும் சொல்லணும். அது எப்படிங்க அவரால் சொல்ல முடியுமா? சொல்வார். ஏன்? அவருக்கு அவர் அழகு, அவருக்கு அவர் அழகு. அவரை பாருங்க, அங்க நின்று அவர் லேசா அப்படிம்பார், இப்படிம்பார். அப்ப அவர் தன்னை ரசிக்கிறார் தானே அர்த்தம். ரசித்து பழகுங்கள். இப்ப நான் சொன்னேன், பெருமானார் சொல்றாங்க, உனக்கு நீயே சில நேரத்தில் கவர்ச்சியாக தோன்றினால், சுப்ஹானல்லாஹ், நம்மளை பார்த்து கவர்ச்சியா இருக்கு, பெருநாள் அன்னைக்கு பார்த்து நம்ம கோலம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அப்படி உனக்கு தோன்றினால், அல்லது உன் கண்ணில் மற்றவர்கள் கவர்ச்சியாக தோன்றினால், உன் மனைவி உனக்கு ரொம்ப கவர்ச்சியா தெரியுறாங்க, உன் புள்ள ஆஹா என்ன அழகா இருக்கிறான் என் புள்ள அப்படின்னு ஒரு மனநிலை வருது, உன் பேரனை பார்த்து நீயே பெருமித்து போகிறாய், உன் பேத்தியை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாய் என்றால், அந்த நேரத்தில் நீ ஒரு துவா செய்து விடு, அல்லாஹுவே என் கவர்ச்சியில் பறக்கச் செய்வாயாக,
என் பிள்ளையில் பறக்க செய்வாயா, என் மனைவியின் அழகில் பறக்க செய், என் பேரனின் அழகில் பறக்க செய், என் பேத்தியின் அழகில் பறக்க செய். ஏன் தெரியுமா? கண்ணும் சத்தியம். நாங்க சொல்லலாம் அந்த ஹதீஸ்ல தான் அந்த வார்த்தையை சொல்றாங்க, அல் ஐனு ஹக்குன். ஏன்னா நீ பிரமிக்கிற மாதிரி உன்னை பார்த்து இன்னொருத்தர் பிரமிச்சிட்டா நாளைக்கு நீ படுத்துருவ, நடக்க முடியாது. பிள்ளையை தூக்கி சில பேர் கொஞ்சுவாங்க, என்ன அழகா இருக்குது அப்படிம்பாங்க. உடனே நீ பாரக்கல்லா, பிள்ளையை பார்த்து சொல்லணும், அல்லாஹ் என் பிள்ளைக்கு பறக்க செய்துன்னு சொல்லணுமா? இல்லைன்னா அவர் நல்லா இருக்கிறியன்னு சொல்லி நாளைக்கு அந்த பிள்ளைக்கு மூக்கு சளி இழுத்துட்டு இருக்கும், ஆஸ்பத்திரி வாழ்க்கையா இருக்கும். எத்தனை உயர்ந்த வாழ்க்கையை வள்ளல் நபிகள் கற்றுக் கொடுக்கிறார்கள். நினைத்து நினைத்து நான் பிரமித்து போகிறேன். என் பெருமான் நின்று பேசிய இடத்தை, என் பெருமான் பேசிய இடத்தை நினைத்தால் பிரமித்து போகிறேன். அல்லாஹ் என்னுடைய அழகுல பறக்க செய், என் கோலத்துல பறக்க செய், என் பிள்ளைக்கு பறக்க செய், என் மனைவி அழகா இருக்கிறாங்க பறக்க செய். எந்த விஷயம் உனக்கு திடீர்னு பணம் பொருளாதாரம் நல்ல செழிப்பா வந்துட்டு வைங்களேன், அப்படி அல்லாஹ் பறக்க செய்தனும். இல்ல அந்த கண் உன்னுடைய பிரமிப்பே அந்த பொருளாதார இழப்புக்கும் காரணமாயிடக்கூடாது. அதுல பறக்க செய்ய சொல்லிடு, அதுல அழிவு வராதுன்னாங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா? சும்மா கேட்டுட்டு போறதல்ல இது வாழ்க்கை. எடுங்கள். எப்போதெல்லாம் நம்மை குறித்து நாம் மகிழ்கிறோமோ அப்போதெல்லாம் அல்லாஹ் இடத்துல பரக்கத்தை கேளுங்கள். அதான் பரக்கத். அதான் பரக்கத்துக்கு நான் சொன்ன என்ன பொருள் சொல்வது, அல்லாஹ் இதுல எல்லா வகையிலும் ஹைராகவே ஆக்கி தருவான். காசு கூட வருதா குறைய வருதா, கூட வந்தா பறக்கத்து, குறைய வந்தா பறக்கத்துலன்னு இல்லை, கூடுதலோ குறைவோ அந்த பணம் என் தேவையை நிறைவேற்ற வேண்டும், ஹலாலாக இருக்க வேண்டும், ஹலாலாக செலவழிய வேண்டும், நல்ல வழியில் செலவழிய வேண்டும், சங்கடங்களை தராமல் இருந்தால் அந்த பணம் பறக்கத்துனாங்க. இந்த பணத்தை வச்சே சங்கடப்படுறேன், அது பறக்கத்து இல்லை. 1 லட்சம் ரூபா வந்திருக்கு போதில்ல, பரக்கத்து இல்லை. 10,000 வந்துச்சு போதும், 4,000 மிச்சம் இருக்கு, அது பரக்கத். எவ்வளவு பெரிய ரப்பு! அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனித வாழ்க்கையினுடைய மிகச்சிறப்பான ஒவ்வொரு நிலைகளையும் இன்னொன்றை காரணமாக்கியே தருகிறான். நமக்கு ஒன்று வருதா, இப்படி நடந்துகாங்கிறாங்க பெருமானார். உன்னுடைய வாழ்க்கையினுடைய உயர்வு சில பேரை வச்சும் கிடைக்கும், அவங்களுக்கெல்லாம் நீ எப்போதுமே உதவியாக உபகாரமாக மாறிவிடு என்கிறார்கள் ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அன்பு தோழர் சாயிப் இப்னு யஸீத். சாயிப் இப்னு யஸீத் சஹாபாக்கள் ஒரு வித்தியாசமா இருப்பார். அவர் வயசாயிட்டு தாடியை பார்த்தீங்கன்னா பியூர் வெள்ளை, தாடி ஃபுல்லா வெள்ளை, பழுத்த பழம், வயசான காலம், தாடியில் எல்லாம் முடியும் வெள்ளையா இருக்கும். தலைமுடியை பார்த்தா கண்ணங்கரேன்னு இருக்கும். எல்லாருமே வித்தியாசமாக தானே பார்ப்பாங்க. நம்ம மாதிரி காலம்னா அதை நல்லா டை அடிச்சுட்டு வந்திருக்காரு. டை அடிக்கலாம், கருப்பை தவிர்த்துக்கங்கன்னாங்க. கருப்பு அடிக்காதீங்க, வேற கலர்ல பூசுங்கன்னாங்க ரசூல். வெள்ளை முடியா வச்சுக்கிடாதீங்கன்னாங்க. வெள்ளை முடி வேண்டாம், வெள்ளை முடி இருக்குமா அதை கலராக மாத்துங்கள் காருண்ய சீலர் சொன்னாங்க. ஏன் கலர் மாத்துங்க, ஒன்று மஞ்சளை கொடுங்க, சிவப்பை கொடுங்க, அதை அந்த மருதாணி போட்டுக்கிடுவாங்க நிறைய பேர். சஹாபாக்கள் யூஸ் பண்ணாங்க. அபூபக்கர் சித்திக்குடைய வாப்பாவை கூட்டு வர்றாங்க, உள்ள வெள்ளையா இருக்கு, என்ன அபூபக்கர் கலர் மாத்தி விடுங்கன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கலர் மாத்தி விடுங்க, கொஞ்சம் பூசிக்கலாம் ஏதாச்சும். இப்போ நான் சொல்றதுக்கு நான் இன்னும் பூச ஆரம்பிக்கலை, பூசுனா பூசிக்கிட்டே இருக்கணும். என்னைக்காச்சும் பூசா மட்டும் வைங்க, அது தானே உங்க தாடி கலர் மாறிட்டுங்க. அசல் கலர் தான் வரும், வெள்ளை தான் அசல் கலர். வஜித்தனி பூசவாது, கருப்பை விடுங்கள் என்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கருப்பு வேண்டாம், கருப்பு பூசாதீங்க. ஏன் அது இயற்கை கலர், இயற்கை கலர் அல்லாஹ் மட்டும்தான் தரணும், அதை நீங்க கொடுக்க கூடாது. இயற்கை கலர், முடியினுடைய கலர் இயற்கை கருப்பு. உங்களுக்கு கருப்பு அல்லாஹ் கொடுத்தானா அது அவனுக்கு கொடுத்தது, அது போயிட்டா பின்பு வேற கலர் பூசக்கூடாது. வெள்ளையை மாத்தலாம், கருப்பை பூசக்கூடாது, வேற கலர் வச்சுக்கணும். இப்போ பெருமானாருடைய சஹாபியுடைய தாடி பூரா வெள்ளை, தலை பூரா கருப்பு. அவங்க எல்லாம் தை பூச மாட்டாங்கன்னு தெரியும். அதர் சாயிப் இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அடிமை அத்தாங்கிறவர் கேட்டார், பாவா ரொம்ப ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றி தான் ஊர் பூரா பேசுகிறாங்க, அது என்ன ரகசியம்? தாடி பூரா வெள்ளையா இருக்கு, தலை பூரா கருப்பா, அது உனக்கு தெரியாதப்பா, சஹாபாக்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும். என்ன தெரியும்? நான் ஒரு நாள் சின்ன பிள்ளையா இருந்தேன், அவர் சொல்ல, சின்ன பிள்ளையா இருந்தேன், தெருவில் விளையாடிக்கிட்டு இருந்தோம். நாங்கள்லாம் தெருவில் விளையாடும் போது சர்க்கார் கடந்து போகிறாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ். நபி பெருமானுடைய பழக்கம் என்னன்னா, சின்ன பிள்ளைங்களை கடந்து போனால் சலாம் சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைகளை கடந்து போனால்
சலாம் யார் சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹ். திருமதியில் ஹதீஸ் வருது, இதா மர்ர பி சிபியான் சல்லம் அலைஹிம், சிறுவர்களை கடந்து போனா சலாம் சொல்லுவாங்க. சலாம் சொல்றது ரசூலுடைய வேலை. அல்லாஹ் நமக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்ம அந்த பையனை பிடிச்சி அடிக்கிறது, நான் வந்தேன்ல ஏம்ல சலாம் சொல்லலை, அவன் என்னைக்கு சொல்லுவான்? நான் வந்தேன்லப்பா ஏன் சலாம் சொல்லலை? அப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம சொல்லணும். நாளைக்கு அவன் சொல்ல ஆரம்பிச்சிருவான்ல. பெருமானாருடைய அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப அழகானது. அவன் போயிட்டான், பெருமானார் சலாம் சொல்லிட்டு போனாங்கல்ல, நாங்கள் ஒரு 10-30 பேர் விளையாடிக்கிட்டு இருந்தோம், நான் பதில் சொன்னேங்கிறார். நான் பதில் சொன்னேன் பாருங்க. மற்ற சின்ன பிள்ளைங்களாம் விளையாட்டில் பதில் சொல்லாமல் நின்னாங்க, நான் பதில் சொல்லிட்டேன். நான் பதில் சொன்ன உடனே பெருமானார் நின்றுட்டாங்க, நின்று என்னை கூப்பிட்டாங்க. அல்லாஹ் ஒருத்தங்களை உயர்த்த நினைக்கும் போது அந்த சந்தர்ப்பத்தை எப்படியெல்லாம் கொடுக்குறான் பாருங்க. குழந்தை பருவத்திலிருந்து அல்லாஹ் தூக்கிறான் ஆளை. நான் பதில் சொன்னோன்னு என்னை கூப்பிட்டாங்க. எல்லாரையுமா நானும் நின்ற ரசூலா போயிருப்பாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை கூப்பிட்டாங்க. நீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானா கூப்பிட்டாங்க. நான் வந்தேன். மஸ்முக், உன் பேர் என்னான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே என்ன கூப்பிட்டு பேர் விசாரிக்கிற இடத்துல அல்லாஹ் கொண்டு நிறுத்தினான். வேற ஒரு காரணம் இல்லை, அவங்க சலாத்துக்கு பதில் சொன்னதுனால. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள், உங்களுக்கு யாரு சலாம் சொன்னாலும் பதில் சொல்லுங்கள் என்று கற்றுக் கொடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள், நாளை அவர்கள் சலாம் சொல்லும் இடத்தில் வாழ்வார்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. உன் பேர் என்னப்பா? சாயிப் இப்னு யஸீத் அப்படின்னு சொன்னேன். பெருமானார் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. உடனே என் கையை தலையில அவங்க கையை வச்சு துவா செய்தாங்க. கையில பெருமானாருடைய கையை என் தலையில வைக்காங்க. பாரக்கல்லாஹு ஃபீக், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும். போதுமே, துன்யாவுக்கும் போதும் ஆখিরাத்துக்கும் போதும். யாருடைய துவா? சர்க்காருடைய துவா. பாரக்கல்லாஹு ஃபீக், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும். என் தலையில கையை வச்சு ஒரு தடவுனாங்க, தடவிட்டு துவா செய்துட்டாங்க. அன்னையில இருந்து நான் வாழ்க்கை பூரா பரக்கத்தை அனுபவிக்கிறேங்கிறத தாண்டி ஒரு முடி வெள்ள உளவில்லை என்றார். மௌத்து வரைக்கும் வெள்ள முடி தலையில இல்லாத சஹாபி சாயிப் இப்னு யஸீத். லேசா தாடியும் தடவி இருந்தா அதுவும் கருப்பாட்டே இருந்திருக்கும், அதுவும் கருப்பா இருந்திருக்கும். அப்போ தாடி இல்ல, வயசு என்ன? குழந்தை பருவத்தில். அம்ர் இப்னு அக்தப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, பெருமானார் என்ன பார்த்தாங்க, ஒரு தடவை பார்த்து என் தாடி தடவி விட்டாங்க. அப்படி அம்ர் இப்னு அக்தப் என் தாடி பிடிச்சி அப்படி தடவி விட்டாங்க. 2 கையால தடவுனாங்க. தடவி ரொம்ப அழகா இருக்கப்பா, அல்லாஹ் உன்னை அழகாட்டே வைக்கட்டும்னாங்க. அது ரசூலுடைய ஒரு சுன்னத். அழகா இருக்கிறவங்களை பாராட்டணும். நமக்கு தான் உடனே போறாம தானே வரும். ஜம்முன்ல இருக்கிறான், அப்படி கொஞ்சம் வசதியா இருந்தவங்களை பார்த்தா எப்படி இந்த பணம் வந்துச்சு, ஏதாச்சும் வந்திருக்கும், ஏதாவது ரூட்ல போயிருப்பான். நல்ல எண்ணமே வைங்க சீதவிகளை. மோகத்துல தடவுறாங்க ரசூல். ரொம்ப ஆச்சரியமானது. அம்ர் இப்னு அக்தப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி தடவி அல்லாஹ் உன்னை அழகாக்கி வைக்கட்டும் எப்போதும் நாங்க. அம்ர் இப்னு அக்தப் சொல்வார், அவருடைய ஹயாத்துல 100 வயசுக்கு மேல வாழ்கிறார். அந்த தாடியில் வெல்ல முடியவில்லை. அதல்ல முக்கியம், அந்த முகம் சுளிப்பு விழவில்லை. வாலிப முகம் போல் 100 வயசுக்கு மேலையும் அந்த முகம் இருந்தது. என்னதான் இருந்தாலும் முகத்தில் ஒரு சுளிப்பு விழுந்துடும். சில பேர் டெய்லி சேவிங் பண்ணுவாங்க, சும்மா பார்த்தா அப்படி பலபலன்னு இருப்பார். கிட்ட போய் பார்த்தா முகத்தில் 5-6 தொங்கல் விழுந்துருக்கும். அடிக்கடி கத்தி வச்சாலே முகம் சுளிக்கும். அடிக்கடி கத்தி வச்சாலே, பிளேடு அடிக்கடி பட்டாலே முகத்தில் சுளிப்பு விழும். அவருடைய முகத்தில் சுளிப்பு விழவில்லை. வாலிபராக இருக்கும் முகத்தை பார்க்க வேண்டுமா? அம்ர் இப்னு அக்தபின் முகத்தை நாங்கள் பார்ப்போம். அவர் 100 வயசுக்கு மேலே வாழ்கிறார், ஒரு முடி வெள்ளை இல்லை. அந்த முகத்தை தடவி விட்ட உத்தம நபிகள் கரம் மாத்திரம் அல்ல, அல்லாஹ் உன்னை அழகாக ஆக்கட்டும் என்றார்கள். அழகுங்கிறது சுளிப்பு இருந்தா குறைஞ்சிரும், அழகு இருக்கணும். அன்னலாரின் வார்த்தை ஹயாத்தாகணும். ஒரு பெரிய வாழ்க்கை. சர்க்காருடைய துவா, அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்யட்டும்னாங்க. அந்த பரக்கத்தில் அவங்க தலைமுடி கூட விழல. ஆக இப்போ உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி நம்மை அல்லாஹோடு ஆக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல பாடத்தை தான் சொல்லி தந்திருக்கிறேன். அல்லாஹ் நமக்கு எதை செய்தாலும் அதில் ஒரு ஹைரை வச்சு தான் செய்வான். ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் என் வாழ்க்கையின் நலனும் உயர்வும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அல்லாஹ் என்ன செய்தாலும் நலனும் உயர்வும். குடும்பத்தில் சின்ன சோதனை வரும், நம் நலனும் உயர்வும். அதை பெண்கள்கிட்ட சொல்லி வையுங்கள். தாய்மார்களுக்கு சொல்கிறேன், நல்லா நடந்தோம், திடீர்னு கால் வலி படுத்துட்டோம், கவலைப்படாதீங்க. உங்களை நலனையும் உங்கள் உயர்வை அல்லாஹ் நாடுறான். ஏன் அதை கொண்டு உங்களுடைய குற்றங்களை எல்லாம் மறைச்சு மன்னிச்சு அல்லாஹ் மீண்டும் உங்களை
பரிசுத்தமாக வெளியாக்குகிறான். ஹதீஸ்ல நான் நேரம் ஆயிட்டு சொல்லி முடிக்கிறேன். ஒருத்தர் சோம் இல்லாமல் படுத்தவன் அல்லாஹ் 2 மலக்கு அனுப்பி வச்சானாம். சர்க்கார் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னன்னு கேட்டாங்களாம். நீ பக்கத்தில் உட்காந்துக்கா, அவனை நலம் விசாரிக்க வர்றவங்ககிட்ட என்ன சொல்றான்னு பாரு, என்னை பத்தி என்ன சொல்றான்னு பாரு. நம்ம சுத்தி மலக்குகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒண்ணுமே தெரியாது நமக்கு. 2 மலக்கு வருகிறார், சோம் இல்லாதவருடைய வீட்டுக்கு வருகிறார். அவரை நலம் விசாரிக்க வர்றவங்கள்ட்ட இவர் என்ன சொல்றார் அதை மட்டும் ஸ்டேட்மெண்ட் பண்ணி எழுதி வைன்றான். அல்லாஹ் எழுதிட்டு இருக்கிறார். எல்லாம் முடிஞ்சிச்சு. அவருடைய டயம் சோக நிலைகள்லாம் சரியாக அல்லாஹ் கேட்குறான். என்ன அல்லாஹ் பெரிய மனுஷன், யார் வந்தாலும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிற, எனக்கு என்ன குறை? பாவம், சாப்பிட முடியல, அவரால் தண்ணி குடிக்க முடியல, நல்லா இருக்கிறேன், என் ரப்பு நல்லாவே வச்சிருக்கிறான். என்ன தொல்லியாசல்ல போய் தொலை வச்சான், தொலை வைக்க அனுமதி கொடுத்தான். இப்போ வீட்டில் தொலை வச்சு பார்த்து ரசிக்கிறான் அல்லாங்கிறார். பள்ளியில தொலை வச்சான், தொழுவத்துக்கு போயிட்டு இருந்தேன், இவன் வீட்டில் தொலை வச்சு பார்த்து எல்லாம் ரசிக்கிறான். நடக்க வச்சான், இப்ப உட்கார வச்சு ரசிக்கிறான். அல்லாஹ் படுக்க போட்டு ரசிக்கிறான். அல்லாஹ்வுடைய வேலை. நான் நல்லா இருக்கிறேன். யாரு வந்தாலும் ஒரு வார்த்தை உன்னை பத்தி தப்பா அவர் சொல்லவே இல்லை. அல்லாஹ் சொல்வான், அவருக்கு நீங்க ஹயாத்தை கொடுக்கணும், அவர் பிளட்டை பூரா மாத்தி நல்ல ரத்தமா ஏத்திருங்க. இந்த ரத்தத்தில் ஏற்கனவே சுகர் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும், என்னமெல்லாமோ இருக்கும், கொழுப்பு எல்லாம் இருக்கும். அந்த ரத்தத்தை மாற்றி வேற ரத்தம், தமன் ஹைரம் மின் தமிஹி வ லஹ்மன் ஹைரம் மின் லஹ்மிஹி, அந்த சதையை மாற்றி நல்ல சதையை ஃபிட் பண்ணுங்க. ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியாது. பெருமானாருடைய இருதய சிகிச்சை நடந்து அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஜம்சம்ல ரசூலுடைய கல்ப கழுகப்பட்டுச்சுன்னு வருது. ஏதாச்சும் தெரியுமா? அதை அல்லாஹ் நடத்தினான். அதே போல நோயாளிகள் எப்போது அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை புகழ ஆரம்பிச்சிடுறாங்களோ அவங்க வெளியில வரும்போது எப்படி வரணும்? பியூர் ஆளா வரணும். இனி கொஞ்ச நாளைக்கு அவருக்கு எந்த நோயும் இருக்காது. அந்த ரத்தத்தை மாத்திருங்க, சதையை மாத்திருங்க, அவருடைய உடலை கிளீர் பண்ணி அனுப்புங்க. அவருகால் அவருடைய அஜல் முடியுதுன்னு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இருந்தா, அஜல் முடிஞ்சிச்சுன்னா அவர் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க. எனக்கு நோயை கொடுத்து படுக்க போட்ட அல்லாஹ் அப்போதும் கூட என்னை மீண்டும் ஒரு முறை புதிய உணர்வோடு, புதிய இரத்தத்தோடு, புதிய சதையோடு நடமாட வேண்டும் என்று ஆசைப்பட்டல்லவா 10 நாள் படுக்க போட்டான் அல்லாஹ். அவன் படுக்க போட்டதிலும் எத்தனை என் மீது நலவு அவனுக்கு அக்கறை. என் டயம் முடியுதுன்னா நோயை கொடுத்து முடிச்சிட்டான். ஏன்? அந்த நோய்க்கு காரணமாக்கி சொர்க்கத்தை கொடு. ஏன் என்னை பத்தி நல்ல வார்த்தையை சொல்றான். அல்லாஹ்வை குறை சொல்லாம பாராட்டுகிற, புகழ்கிற, ஏற்றுக்கொள்கிற மனநிலை உருவாகிவிட்டால் நம்மை விட சிறந்தவங்க யாருமே இல்லை. அல்லாஹ் நம்மை எப்போதும் சிறப்பாக்கி வைப்பானாக, பொருந்தி கொள்வானாக, சோதனைகள்ல இருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மன நிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக, யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் இந்த மஜ்லிஸை முழுமை நாளை வரைக்கும், நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நேற்றே அறிவிச்சிட்டோம். பிறை கண்டால் முறையான அறிவிப்பு காசி சங்கைமிக்க ஜமாத்துல் உலமாவிலிருந்து வரும். ஜமாத்துல் உலமாவின் வழிகாட்டுதல் தான் நம்முடைய முடிவாக இருக்காது. ஜமாத்துல் உலமா அறிவிக்கும். பிறை பார்த்தோம், நம்ம ஏற்றுக்கணும். இல்லைன்னா அல்ஹம்துலில்லாஹ் இஃப்தார் முடிச்சுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி, தராவியை நோக்கி நம்ம நடை போடணும் இன்ஷா அல்லாஹ்.